உங்கள் நிதி தேவைகளுக்கு இப்போது நிம்மதியான தீர்வு. குறைந்த வட்டி வீதத்தில் 4 லட்சம் சுவிஸ் பிராங்க் வரை கடன் பெறலாம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அது சாத்தியம். சுவிட்சர்லாந்தின் முன்னணி வங்கிகளோடு நேரடி தொடர்பில் செயல்படும் வங்கி நிறுவனத்தின் மூலம் வேகமான செயல்முறை, நம்பகமான சேவை, மறைமுக கட்டணங்களின்றி உங்களுக்கு ஏற்ற கடன் திட்டங்கள். மேலதிக தகவல்களுக்கு இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள். creditgate.ca. சுவிஸ் தமிழ் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இது தகவல் அறிவோம் நிகழ்ச்சியோடு நான் உங்கள் தேவா மதன். கடந்த வாரம் இணையதள வானொலி அல்லது டப்ளஸ் வானொலி ஆரம்பிப்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருந்தேன். அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. வானொலி என்றாலே அது ஒரு கடல் போன்றது. வானொலி பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கடந்த வார எபிசோடிலே வானொலியினுடைய வரலாறு, சுவிட்சர்லாந்திலே அல்லது ஐரோப்பிய தேசங்களில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈழத்தமிழர்களினால் பல்வேறு இணையதள வானொலிகள் நடத்தப்படுகிறது. அதே நேரத்தில் தற்பொழுது வளர்ந்திருக்கின்ற புதிய தொழில்நுட்பத்தின் பால் டப்ளஸ் வானொலிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற தமிழர்களினால் டப்ளஸ் வானொலியினை ஆரம்பிக்க முடியுமா? சுவிட்சர்லாந்தில் டப்ளஸ் வானொலிக்கும் இணையதள வானொலிக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? அதை ஆரம்பிப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்கின்ற பல்வேறு விடயங்களை பேசுவதாக இருந்தோம். அதனுடைய முதற்கட்டமாக நாங்கள் வானொலியை ஆரம்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இங்கிருக்கின்ற தமிழர்கள் மத்தியில் அதற்கான கேள்வி இருக்கிறதா, அதே நேரத்தில் இணையதள வானொலிக்கும் டப்ளஸ் வானொலிக்குமான வேறுபாடுகள் என்ன என்பது பற்றிய விடயங்களை நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். இன்றைய எபிசோட்டிலே சுவிட்சர்லாந்திலே டப்ளஸ் வானொலி ஆரம்பிப்பதாயின் அதற்கு எவ்வளவு செலவாகும், அதன் கீழ் இருக்கின்ற சட்ட நடைமுறைகள் என்ன, எங்கே பதிவு செய்ய வேண்டும், எவ்வளவு பணம் கட்ட வேண்டும் என்பது பற்றிய அனைத்து விடயங்களையும் இந்த காணொளியிலே உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்த மட்டிலே டப்ளஸ் வானொலி ஆரம்பிப்பதாயின் பல்வேறு சட்ட நடைமுறைகள் இருக்கிறது, பல்வேறு செலவீனங்கள் இருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் வானொலி கனவுகளோடு இருப்பவர்கள் அல்லது ஒரு வானொலியினை சுவிஸிலே ஆரம்பித்து நடாத்த வேண்டும் என்கின்ற ஆசை உடையவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள். சுவிஸிலே ஒரு வானொலியை தொடங்குவது எப்படி என்ற தகவல்களோடு. பல பேர் என்னிடம் கேட்கின்ற விடயம், சுவிட்சர்லாந்திலே நாங்களும் ஒரு டப்ளஸ் வானொலியினை ஆரம்பிக்க முடியுமா? எப்படி ரெஜிஸ்டர் செய்வது, எவ்வளவு செலவாகும், என்னென்ன ரூல்ஸ் இருக்கும்? இப்படியான கேள்விகளை பலர் தொடுத்திருக்கிறார்கள். இன்று அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழு விளக்கத்தை, முடிந்தவரை என்னால் இயன்றளவு முழு விளக்கத்தையும் உங்களுக்காக தரப்பார்க்கிறேன். முதலில் வானொலி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். டப்ளஸ் என்பது ஒரு சாதாரண இன்டர்நெட் ரேடியோ அல்ல. இது ஒரு டிஜிட்டல் புரோட்காஸ்டிங் சிஸ்டம். இன்டர்நெட் ரேடியோ என்று சொல்லப்படுகின்ற இணையதள வானொலிக்கும் டப்ளஸ் வானொலிக்கும் இடையிலான என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் முதலாவது எபிசோடில் பார்த்திருப்போம். டப்ளஸ் வானொலியை பொறுத்த மட்டில் நாங்கள் காரிலே கேட்க முடியும், எங்கள் வீடுகளிலே இருக்கின்ற டப்ளஸ் வானொலிகளிலே கேட்க முடியும். இப்படி இன்டர்நெட் இல்லாமல் கூட மக்கள் இந்த டப்ளஸ் வானொலியை கேட்கக்கூடிய வசதி இருக்கிறது. இதுதான் டப்ளஸ் வானொலியினுடைய மிகப்பெரிய பவர். இப்போ பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறாங்க. வானொலி ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி டிக்டாக்கில் பாடல்களை போட்டு லைவ் செய்கிறதும், யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதிலே சாங் பிளேலிஸ்டாக இதண்டு அது ஒரு வானொலியாக நடத்துவதும் இன்றைய காலகட்டத்திலே வேடிக்கையாக இருக்கிறது. வானொலி என்ற பெயருக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. உண்மையில் டப்ளஸ் என்பது வானொலியினுடைய நெக்ஸ்ட் லெவல் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த டப்ளஸ் வானொலியை சுவிட்சர்லாந்திலே ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு சரியான ஒரு திட்டமிடல் இல்லாமல் நாங்கள் ஆரம்பிக்க முடியாது. அதே நேரத்தில் எங்களிடம் போதுமான அளவு ரசிகர்கள் இருக்க வேண்டும், ஆடியன்ஸ் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் முக்கிய விடயமாக எங்களிடம் போதுமான பட்ஜெட் இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நாங்கள் ப்ரொஃபஷனல் செட்டப்போடு டப்ளஸ் வானொலி ஆரம்பிப்பது பற்றி யோசிக்க முடியும். என்னை பொறுத்த மட்டிலே டப்ளஸ் வானொலி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு விடயம், முதலில் ஒரு இணையதள வானொலியினை ஆரம்பியுங்கள். அதன் பின்னர் உங்களுக்கென்று ஒரு ஆடியன்ஸை, லிஸ்னஸை நீங்கள் பில்ட் செய்து கொள்ளுங்கள். பின்னர் அந்த வானொலியை ஒரு பிராண்டாக நீங்கள்
கொண்டு வரலாம். பிற்காலத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்குள் அந்த வானொலி ஒரு பிராண்ட் நேமாக மக்கள் மத்தியிலே பதிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் ஈஸியாக ப்ரொஃபஷனலாக டப்ளஸ் வானொலிக்குள் காலடி எடுத்து வைக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் ஒரு வானொலியை ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஆரம்பித்துக் கொண்டு செல்ல வேண்டுமாயின் அதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் கடந்த காணொலியிலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் முக்கியமான விடயத்துக்கு வரலாம். டப்ளஸிலே பொதுவாக என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய புரோட்காஸ்ட் நெட்வொர்க் இருக்கும். அதனோடு உங்களுடைய வானொலி இணைக்கப்படும். இதைத்தான் மல்டிபிள் சிஸ்டம் என்பார்கள். அவர்கள் உங்கள் ஆடியோ சிக்னலை சுவிட்சர்லாந்து முழுக்க அவர்களுக்கு இருக்கின்ற டவர்கள் மூலமாக அந்த சேட்டலைட் டவர்கள் ஊடாக புரோட்காஸ்டிங் செய்வார்கள். இவ்வாறுதான் டப்ளஸ் வானொலிகள் இயங்குகின்றது. இதைத் தொடர்ந்து எல்லோருமே கேட்கின்ற ஒரு விடயம் எவ்வளவு செலவாகும் என்பது. ஒரு பேசிக் இன்டர்நெட் ரேடியோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் என்பதை நான் கடந்த காணொலியிலே சொல்லி இருக்கிறேன். வெறுமனே ஒரு 500 சுவிஸ் பிராங்க் இருந்தாலே ஒரு பேசிக்கான இன்டர்நெட் ரேடியோவை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே இன்டர்நெட் ரேடியோவை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆரம்பிக்க வேண்டும் என்றால் தளபாடங்கள் தொடக்கம் ஒரு ஸ்டூடியோ செட்டப், அதே நேரத்தில் ஒலிவாங்கிகள், கணனிகள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு 2000 முதல் 5000 சுவிஸ் பிராங்க் வரை செலவாகும். ஆனால் டப்ளஸ் புரோட்காஸ்டிங்கை பொறுத்த மட்டிலே நீங்கள் மாதா மாதம் பணம் செலுத்த வேண்டி ஏற்படும். கவரேஜ் ஏரியாவினை பொறுத்து மந்த்லி புரோட்காஸ்டிங் கோஸ்ட் 500 சுவிஸ் பிராங்குகள் முதல் பல 1000 சுவிஸ் பிராங்குகள் வரை செல்லலாம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மிக விரைவாக பணத்தினை சம்பாதித்துக் கொள்வதற்கு ஒரு டப்ளஸ் வானொலி ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருந்தால் அது சாத்தியப்படாது. காரணம், அதற்கு நாங்கள் பல்வேறு படிமுறைகளை கடக்க வேண்டியிருக்கிறது. எங்கள் வானொலிக்கென்று ஒரு தனிப்பட்ட லிஸ்னஸ் பட்டாளத்தை நாங்கள் ஆடியன்ஸை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறான ஸ்ட்ராங் கம்யூனிட்டி இருந்தால் மட்டுமே அது ஒரு சிறந்த பிராண்டட் வானொலியாக வெற்றி பெறும் என்பது என்னுடைய கருத்து. சரி, இந்த வானொலிகள் மூலம் எப்படி வருமானம் பெறும் என்ற கேள்வியும் பலருக்கு இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் சுவிட்சர்லாந்தை டார்கெட் செய்து ஒரு டப்ளஸ் வானொலியை ஆரம்பித்தால் லோக்கல் ஆட்ஸ் மூலமாக நாங்கள் வருமானம் ஈட்டிக்கொள்ள முடியும். அதாவது நாங்கள் டார்கெட் செய்வது இங்கிருக்கின்ற தமிழர்கள். எனவே இங்கிருக்கின்ற தமிழ் பிசினஸ் பீப்புளை டார்கெட் செய்து அவர்களுடைய விளம்பரங்களை எங்களுடைய வானொலிகளில் ஒலிக்க செய்தால் அதன் மூலம் எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் பிசினஸுக்காக ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக அந்த வானொலியினுடைய பிரத்யேக நிகழ்ச்சிகளுக்காக பிரதான அனுசரணையாளர்களாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒருவரை இணைத்து பயணிக்கின்ற பொழுது நீண்டகால பயணத்தின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நிறுவனத்திடமிருந்து ஒரு தொகை பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வானொலியின் அனுசரணையோடு ஆண்டிற்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மியூசிக் ஷோ, ஈவென்ட்ஸ் அந்த மாதிரி விடயங்களை செய்வதன் மூலமும் அதன் மூலம் ஸ்பான்சர்ஸ் எடுத்துக் கொள்வதன் மூலமும் நாங்கள் வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும். இது மாத்திரமல்லாமல் எங்கள் வானொலிக்கென்று இருக்கின்ற பிரத்யேகமான அப்ளிகேஷன்ஸ், அதே போன்று இணையதளங்களில் விளம்பரங்களை காட்சிப்படுத்தி அதன் மூலமும் சிறிய அளவு வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான முறைகளில் தான் ஒரு வானொலி மூலம் நாங்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது டப்ளஸ் ஆரம்பிப்பது என்பது மிகப்பெரிய செலவுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு தொழிலாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இதற்கான தேவை நிறையவே இருக்கிறது. காரணம், மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் பாதையில் டப்ளஸ் என்பது எதிர்காலத்தில் மிகப்பெரியதொரு இடத்தை பிடிக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. காரணம், சுவிட்சர்லாந்திலே ஒலித்துக் கொண்டிருந்த லோக்கல் ரேடியோஸ் எல்லாமே தற்பொழுது தன்னுடைய சேவையினை இடைநிறுத்தி டப்ளஸ் தொழில்நுட்பத்துக்கு மாறிக்கொண்டிருக்கின்ற செய்திகளை நீங்கள் அண்மையில் படித்திருப்பீர்கள். இன்னும் ஒரு 5 அல்லது 10 வருடங்களில் ஒலிக்கப் போகின்ற அனைத்து வானொலிகளுமே டப்ளஸ் வானொலிகளாகத்தான் இருக்கும். சரி, இந்த டப்ளஸ் வானொலியை ஆரம்பிப்பதற்கு நான் மாதா மாதம் ஒரு பணத்தை செலுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை சொல்லியிருப்பேன். அது இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், முதலில் டப்ளஸ் வானொலியை சுவிட்சர்லாந்திலே தொடங்குவதற்கு அதற்கு ஒரு லைசன்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முற்பணமாக அதற்கு ஒரு பெரிய அளவு தொகை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது நாங்கள் எந்தெந்த மாகாணங்களில் எங்களுடைய வானொலி ஒலிக்க செய்கிறோம் என்பதை பொறுத்து அந்த கட்டணங்கள் வேறுபடும் என்று சொல்லுகிறார்கள். உதாரணமாக 26 மாகாணங்களிலும் எங்களுடைய தமிழ் வானொலி ஒலிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கேற்ப கட்டணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த லைசன்ஸை பெறுவதற்காக மட்டும் ஒரு முறை
நாங்கள் கிட்டத்தட்ட 10,000 சுவிஸ் பிராங்குகள் வரை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அது தொடர்பான ஆழமான விடயங்களை நாம் இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பின்னர் மாதம் செலுத்த வேண்டிய தொகை 500 முதல் 1,500 சுவிஸ் பிராங்குகள் வரை வரலாம். அது ஒரு சிறிய வானொலியாக இருந்தால். அதே நேரத்தில் நான் சொன்னது போல நிறைய மாகாணங்களில் எங்களுடைய வானொலி ஒலிக்கிறது என்றால் 5,000 சுவிஸ் பிராங்குகள் வரையும் கட்ட வேண்டிய தேவை ஏற்படும். இதற்கு மேலாக மேலதிக செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. டிரான்ஸ்மிஷன், டெக்னிக்கல் கோஸ்ட் என்று எல்லாமே அடங்குகிறது. இதைவிட இன்னும் ஒரு முக்கிய செலவு இருக்கிறது. அதுதான் நீங்கள் ஒலிபரப்பு செய்கின்ற பாடல்களுக்கான மியூசிக் லைசன்ஸ் காஸ்ட். நீங்கள் பாடல்கள் ஒளிபரப்பு செய்தால் அதற்கென்றொரு ராயல்டி பீஸ் இருக்கும். இணையதள வானொலிகளை நீங்கள் பதிவு செய்து அதை ஒரு தொழிலாக நீங்கள் நடத்தினால் மியூசிக் லைசன்ஸுக்கு நீங்கள் மாதம் 120 சுவிஸ் பிராங்குகள் வரை செலுத்த வேண்டும். பதிவு செய்யாமல் நீங்கள் பொழுதுபோக்கு நிமித்தம் ஒரு வானொலியை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் இந்த செலவீனம் உங்களுக்கு இருக்காது. சரி, பதிவு செய்ய வேண்டும் என சொல்லுகிறேன். எங்கதான் பதிவு செய்கிறது அப்படி என்ற கேள்வி இருக்கும். பக்கோம் என்கின்ற ஒரு இணையதளம் இருக்கிறது. அதுதான் புரோட்காஸ்டிங் ரூல்ஸ், ரேடியோஸ் தொடர்பான மேனேஜ்மெண்ட், மீடியாவினுடைய ரெகுலேஷன் எல்லாவற்றையுமே கவனித்துக் கொள்கிறது. சரி, பக்கோம் என்றால் என்ன? சுவிட்சர்லாந்திலே புரோட்காஸ்டிங் மற்றும் டெலிகம்யூனிகேஷனை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கத்தினுடைய அமைப்பு தான் இந்த பக்கோம் என்கின்ற அமைப்பு. இது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பெடரல் ஆபீஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப்காம் என்று அழைப்பார்கள். இவர்கள் என்னென்ன விஷயத்தை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரேடியோ புரோட்காஸ்டிங் ரூல்ஸ், டப்ளஸ் லைசன்ஸை பெற்றுக் கொடுத்தல், ஃப்ரீக்வன்சி மேனேஜ்மெண்ட், மீடியா ரெகுலேஷன்ஸ், டெலிகாம் ரூல்ஸ், இவை எல்லாவற்றுக்கும் பொறுப்பாக இந்த பக்கோம் நிறுவனம் இருக்கும். சுவிட்சர்லாந்தில் ரேடியோ மற்றும் டிவி புரோட்காஸ்டிங் செய்வதற்கு முக்கிய ரெகுலேஷன் அத்தாரிட்டி இந்த நிறுவனமாக இருக்கிறது. சுவிட்சர்லாந்து தற்போது யூரோப்பிலே மிகவும் முன்னேறிய டப்ளஸ் வானொலிகள் ஒலிக்கின்ற ஒரு நாடாக கருதப்படுகிறது. இங்கு இந்த நாட்டை பொறுத்த மட்டிலே பல்வேறு டப்ளஸ் சிஸ்டங்கள் இயங்குகிறது. அதாவது பல்வேறு டப்ளஸ் கம்பெனிகள் இயங்குகிறது. உதாரணமாக சுவிஸ் மீடியா காஸ்ட் என்று சொல்லி ஒரு கம்பெனி இருக்கிறது. ஜெர்மன் மொழி பேசுகின்ற சுவிட்சர்லாந்து, அதே போன்று டெசினோ பகுதிகளில் மிகப்பெரிய டப்ளஸ் நெட்வொர்க்காக இது பார்க்கப்படுகிறது. பிரைவேட் ரேடியோ ஸ்டேஷனுக்கும் முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கிறது. அதே போன்று டிக்ரைஸ் ஆகே என்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது. சிறிய லோக்கல் ரேடியோவுக்கு குறைந்த பட்ஜெட்டிலே டப்ளஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த நிறுவனம் அளிக்கிறது. டப்ளஸ் இஸ்லாண்ட் என்ற லோக்கல் மல்டிபிள் சிஸ்டமும் இந்த நிறுவனத்திடம் இருக்கிறது. இதனுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால், இணையதள வானொலி அதே போன்று சமூக வானொலிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது இந்த நிறுவனம். டிக்ரீஸ் குறைந்த செலவில் லோக்கல் டிஜிட்டல் புரோட்காஸ்டிங் வழங்குகின்ற ஒரு அமைப்பாக சுவிட்சர்லாந்திலே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக டப்கோம் ஆகே என்ற ஒரு நிறுவனம். பிரெஞ்சு மொழி பேசுகின்ற சுவிட்சர்லாந்து பகுதிகளில் டப்ளஸ் புரோட்காஸ்டிங் சர்வீஸ் வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இது இருக்கிறது. லோக்கலில், அதாவது நாங்கள் ஒரு கண்டோனை மட்டும் டார்கெட் செய்து ஒரு டப்ளஸ் வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இந்த நிறுவனம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கிராமத்தை மட்டும் மையப்படுத்தி டப்ளஸ் வானொலி ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும், சுவிட்சர்லாந்து முழுவதுமே ஒரு டப்ளஸ் வானொலி ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். சரி, டப்ளஸ் வானொலியை எங்கு பதிவு செய்வது என்கின்ற விடயத்தையும் தற்பொழுது அறிந்திருப்பீர்கள். என்னதான் நாங்கள் கைவசம் பணத்தை வைத்துக்கொண்டு எங்களுக்கென்று ஒரு ஆடியன்ஸை கட்டமைத்துக் கொண்டு டப்ளஸ் வானொலியை பதிவு செய்ய போகிறோம் என்றாலும் கூட அவ்வளவு இலகுவாக பதிவினை மேற்கொள்ள முடியாது. உங்கள் வானொலி ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்போடு இருக்கிறதா என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள். உதாரணமாக, உங்களிடம் சரியான ஸ்டூடியோ செட்டப் இருக்கிறதா, சரியான எக்யூப்மெண்ட் இருக்கிறதா, உங்களிடம் எத்தனை வேலையாட்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு தொகை சம்பளம் செலுத்துகிறீர்கள், எந்த வகையான நிகழ்ச்சிகளை நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் என்ற பல்வேறு கேள்விகளை அவர்கள் கேட்க நேரிடலாம். இதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு வானொலியை அவர்கள் பதிவு செய்து நடத்துவதற்கு அனுமதி தருகிறார்கள். சரி, இந்த நேரத்தில் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி பாடல்கள் ஒளிபரப்புவதற்கென்று நாங்கள் தனியாக பதிவினை மேற்கொள்ள வேண்டும். ராயல்டி பீஸ், காப்பிரைட் பீஸ் நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். இதற்கென்று 2 பெரிய அமைப்புகள் இருக்கிறது சுவிட்சர்லாந்திலே. சுவிஸா மற்றும் சுவிஸ் பெர்ஃபார்ம் என்கின்ற 2 அமைப்புகள் இருக்கிறது. இந்த 2 நிறுவனங்களிலுமே நீங்கள் அதற்கான உரிமத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி உறவுகளை, சுவிட்சர்லாந்திலே டப்ளஸ் வானொலி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டுமாயின் என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும், எவ்வளவு செலவாகும் என்கின்ற எனக்கு தெரிந்த, நான் அறிந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இது உங்களுக்கு நிச்சயமாக
புதிய விடயம் அல்லது பயனுள்ள விடயமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் இணையதள வானொலி ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. அப்படி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். இலவசமாக இணையதள வானொலி ஆரம்பிக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. அது எப்படி, எங்கே மேற்கொள்வது, நேரலை நிகழ்ச்சிகளை எப்படி செய்வது, லைவ் புரோட்காஸ்டிங் செய்வதற்கு தேவையான முக்கியமான மென்பொருட்களினுடைய பெயர்கள், அவற்றை எங்கே பெற்றுக்கொள்ளலாம், எப்படி லைவ் புரோட்காஸ்டிங் செட்டப் செய்வது என்கின்ற பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனிலே தமிழ் ஆன்லைன் ரேடியோ என்று டைப் செய்யுங்கள். மீண்டும் அதற்குரிய காணொளியோடு நான் சந்திக்கிறேன்.